ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெங்கு காய்ச்சலில் ஒரு இழப்பு கூட இல்லாமல் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் பகுதியில் நலமுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பருவமழை காலங்களில் மக்கள் நல்வாழ்வு, ஊரக மற்றும் நகர்ப்புற துறைகள் ஆலோசனை செய்து இணைந்து செயல்படுவதாகவும், இதன் மூலம் கடந்த 4.5 ஆண்டுகளாக மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் செயல்படுத்துவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் அந்த டெங்கு பாதிப்பு என்பது 2012, 2017 ஆண்டுகளில் தான் அதிகபட்சமான பாதிப்புகள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். 2012 66 உயிரிழப்புகள், 2017 65 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு அந்த இறப்புகள் என்பது ஓரிலக்க இறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்றைக்கு முன்தினம் கூட சொன்னேன், இதுவரை இந்த ஆண்டு இதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 16,546 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இறப்பு என்பதை பொறுத்தவரை 8. இதை கூட ஒரு சமூக வலைதளங்களில் பார்த்தேன். டெங்கு பாதிப்பே இருக்காது என்று சொல்லப்பட்டது, ஆனால் 8 உயிரிழப்புகள் என்று. இந்த 8 உயிரிழப்புகளுக்கான காரணத்தையும் தனித்தனியே தருவதற்கு துறை தயாராக இருக்கிறது. இது மாதிரியான டெங்கு காய்ச்சலுக்குள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். காய்ச்சல் பாதிப்புகள் வந்ததற்கு பிறகு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிலேயே அஜாக்கிரதையாக இருப்பது, அல்லது அவர்களாகவே சென்று மருந்து கடைகளில் மருந்து வாங்கி உட்கொள்வது, அல்லது அவர்களுடைய உடலில் கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் இணை நோய் பாதிப்புகள் அதிகமாக இருப்பது, இதுதான் இறப்புகளுக்கு காரணம். எனவே இந்த 8 இறப்புகள் என்பது ஒவ்வொன்றுமே ஒரு இறப்பு கூட இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.